ஃப்ரெண்ட்ஸ், அடினியம் பொறுத்த வரைக்கும் கொத்து கொத்தாக பூ வைக்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மழைக்கு பிறகு அது டார்மன்சிக்கு போகும். மழைக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் கார்டன். மழைக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை, ஒரு சோகமான விஷயங்களை அடினியம் ஃபேஸ் பண்ணும். அதை நான் சொல்கிறேன். மழைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி இலையிலலாம் பூச்சி வந்திருக்கும். பூச்சி வந்து அந்த மொட்டைலாம் இது மாதிரி காலி பண்ணும். ஒரு செடியாக பார்த்து அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஆனால் அது நம்ம கண்டுபிடிக்கிறது, ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது தெரியவே தெரியாது. இது மாதிரி ஆன பிறகு மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த லீஃப்பில் கருப்பு கலரில் அதோட கழிவுகள் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பார்த்திங்கன்னா தெரியும். இதுமாரி பிளான்ட்டை நம்ம நெருக்கமாக வைக்கும்போது கூட இந்தமாரி பிரச்சனைகள் வரும். மழை காலத்துக்கு மட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய பிளான்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சோன்னா பக்கத்தில் இருக்கிற பிளான்ட்டுகள்லாம் தப்பிக்கும். இப்போ நான் இந்த 2 பிளான்ட்டையும் பக்கத்தில் வச்சதுனால இந்த பிளான்ட்டுக்கும் அந்த பூச்சி வந்திருக்கு. நம்ம இதை எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இன்னும் கடிக்க ஆரம்பிக்கல. இதில் உள்ள பூக்கள் எல்லாம் கடிச்சிட்ருக்கு. நீங்களும் உங்கள் செடிகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம் செடி வளர்க்குறது. இதை மாதிரி நம்ம பூச்சிகள்கிட்டேருந்து பாதுகாக்கணும் இல்லையா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.